இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லஞ்ச் ரொட்டீன் கிடையாது. ஆனால் நான் லஞ்சு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எல்லா வேலையும் முடிஞ்சுது. இனி ஃபிஷ் ஃப்ரை பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை தான் பாக்கி இருக்குது. அது சாப்பிடக்கூடிய டைமில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். அப்போ சூடாக நல்ல டேஸ்ட்டாக சாப்பிடலாம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலும் கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான். நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நான் சோறு வச்ச இதே செங்கல்பட்டு அரிசி வச்சு இன்றைக்கி ஒரு இட்லி மாவு ரெசிபி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அரிசி நம்ம சாப்பாட்டு அரிசியாகவும் யூஸ் பண்ணலாம், இட்லிக்கும் யூஸ் பண்ணலாம். இட்லி மாவுக்கு இந்த அரிசி நம்ம எடுக்கும்போது மாவு நிறைய கிடைக்கும். இந்த செங்கல்பட்டு அரிசி வச்சு நான் இட்லி மாவு எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஆழாக்கில் 3 ஆழாக்களவுக்கு இந்த அரிசி அளந்தெடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்க்கலாம். இதில் இன்னொரு ஈஸியான வேலையும் இருக்குது. இன்றைக்கி நாம் உளுந்து தனியாக அரிசி தனியாக அரைக்க போகிறது கிடையாது. எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் போட்டு ஊற வச்சு ஒன்றா சேர்த்து தான் அரைக்க போகிறோம். இப்போ இந்த 3 பங்கு செங்கல்பட்டு அரிசிக்கு நான் 1 பங்கு அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதுவும் கடையில் வாங்கின பச்சரிசி தான். இந்த 4 பங்கு அரிசிக்கு நான் அதே ஆழாக்கில் 1/2 பங்கு அளவுக்கு தான் உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த உளுந்தையும் அரிசி கூடவே சேர்த்து இதை நல்லா சுத்தமாக கழுவி எடுக்கலாம். இதே அளவில் எந்த புழுங்கல் அரிசி பச்சரிசி யூஸ் பண்ணியும் இந்த இட்லி மாவு ரெடி பண்ணலாம். இந்த செங்கல்பட்டு அரிசி யூஸ் பண்ணி நம்ம இந்த இட்லி மாவு ரெடி பண்ணும்போது இதை மிக்சியில் போட்டு அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த அரிசியை நல்லா ஊற வச்சு கிரைண்டரில் ஆட்டி எடுத்தால் தான் ரொம்ப நல்லது. இப்போ இந்த அரிசியும் உளுந்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் நாம் சேர்த்த அரிசியை விட 1 மடங்கு கூட தண்ணி அதிகமாக இருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி விட்டு இதை காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த அரிசியை நல்லா ஊற வைக்கலாம். இந்த அரிசி நல்லா ஊறினாதான் நம்ம மாவு அரைக்கும் போது சீக்கிரமாக அரைஞ்சு கிடைக்கும். இப்போ சாயங்காலம் எடுத்து பார்க்கும்போது இந்த அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறி இருக்கும். இனி இந்த தண்ணியை கீழே கொட்டாமல் இந்த தண்ணி யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த மாவு அரைச்செடுக்க போகிறோம். இதே அளவுகளில் வேறு புழுங்கல் அரிசி நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக மிக்சியில் போட்டு அரைக்கலாம். ஆனால் இந்த அரிசி நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சா தான் அரைப்படும். இனி கிரைண்டரை ஓட விட்டு நம்ம அரிசி உளுந்து ஊற வச்ச தண்ணியை கம்ப்ளீட்டாக சேர்த்து இதில் எல்லா அரிசியையும் உளுந்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்செடுக்கலாம். இது முதல்ல பார்க்கும்போது தண்ணி அதிகமாக இருக்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் இது போக போக அரைஞ்சதுக்கப்புறமா இந்த மாவு நல்ல கெட்டி ஆகிடும். இந்த மாவில் இனியும் தண்ணி நம்ம சேர்க்க தான் போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். இனி இந்த கிரைண்டரை மூடி போட்டு இந்த மாவு அரைச்செடுக்கலாம். கரெக்டாக 1/2 மணி நேரத்திலே இந்த மாவு அரைஞ்சு ரெடி ஆகிடும். ஒரு தடவை இது மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி ஏதாவது அரிசி இந்த கிரைண்டரோட ஓரத்தில் அரைப்படாமல் இருந்ததுன்னா அதையும் இதே மாதிரி ஒதுக்கி விட்டு அரைச்செடுக்க வேண்டியது தான். இந்த இட்லி மாவில் இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது. பொதுவாக நம்ம இட்லி வேக வைக்கும்போது இந்த இட்லி நல்லா சாஃப்டாக வரதுக்கு வெந்தயம், அவல் இல்லைன்னா வடித்த சாதம் இந்த மாதிரி ஏதாவது சேர்ப்போம். ஒன்றும் இல்லைன்னா சமையல் சோடாவாவது சேர்த்து இட்லி வேக வச்சு எடுப்போம். ஆனால் இந்த மாவில் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இட்லி ரெசிப்பியில் சோறு சேர்த்து மாவு அரைச்சிருப்போம். இதில் நம்ம அந்த சோறும் சேர்க்காம தான் இந்த மாவும் அரைக்க போகிறோம். 1/2 மணி நேரத்திலே இந்த மாவு நல்லா அரைஞ்சு கிடச்சாச்சு. இனி இந்த கிரைண்டர்லேருந்து இந்த மாவை ஈஸியாக எப்படி பாத்திரத்தில் மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டேபிள் டாப் கிரைண்டர்னா இந்த குழவையை அப்படியே தூக்கி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இந்த கிரைண்டரில் இருக்கக்கூடிய இந்த பாத்திரத்தை இப்படி எடுத்து நம்ம மாவு வைக்கக்கூடிய பாத்திரத்தில் அப்படியே ஊற்றினா போதும். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்படி எல்லா மாவையும் பாத்திரத்தில் எடுத்ததுக்கப்புறமா இந்த பாத்திரத்தை திரும்பவும் கிரைண்டரில் வச்சு இதில் குழவையும் ஃபிட் பண்ணி இப்படி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு தடவை ஓட விட்டுட்டோம்னா இதில் இருக்கக்கூடிய மாவெல்லாம் இந்த தண்ணியில் வந்துடும். இனி ஒரு தடவை நாம் கழுவி எடுத்துட்டோம்னா ஈஸியாக க்ளீனிங் வேலை முடிஞ்சிடும். இந்த தண்ணியை இந்த மாவு கூட சேர்க்கலாம். மொத்தமாக நான் இதில் அரிசி ஊற வச்ச தண்ணி, இப்போ இந்த கிரைண்டரை கழுவி இந்த தண்ணி
எல்லாத்தையும் இந்த மாவில் நான் சேர்த்துருக்கேன். இனி இது கூட உப்பும் சேர்த்து கலக்கி விட்டுட்டு இந்த பாத்திரத்தை மூடி போட்டு அப்படியே புளிக்க வைக்கலாம். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இந்த மாவை நம்ம அப்படி வச்சிட்டோம்னா மறுநாள் காலையில் நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கும். ஒவ்வொரு அரிசியோட தரத்தை பொறுத்து இந்த தண்ணியோட அளவும் மாறுபடும். இதே மெஷர்மெண்ட்டில் ரேஷன் அரிசி யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணியோட அளவை கொஞ்சம் குறைச்சா போதும், கரெக்டான அளவு சேர்த்தா போதும். இப்போ இந்த அரிசிக்கு இந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்காமல் இருந்தோம்னா இது புளிச்சதுக்கப்புறமா அதிகமாக பொங்கி வராது. தண்ணி கரெக்டான அளவாக இருந்தால் தான் இந்த அரிசிக்கு மாவு பொங்கி வரும். இனி இதை மூடி போட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டு காலையில் எடுத்து பார்க்கலாம். மறுநாள் காலையில் நம்ம இந்த பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாவு எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அரிசிக்கு இந்த மாவு இப்படி லூஸாக இருந்தால் தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாவு நல்லா கெட்டியாக இருந்ததுன்னா இட்லியும் கல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதே சமயம் நிறைய தண்ணியும் சேர்க்கக்கூடாது. தண்ணியோட அளவு இந்த அளவுக்கு கரெக்டாக இருந்தால் போதும். இனி இந்த மாவில் இட்லி செய்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் இந்த இட்லி துணி பற்றி கேட்டிருந்தீங்க. இது ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய சாதாரண காட்டன் துணி தான். சுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம வெள்ளை துணி யூஸ் பண்ணுறோம். மற்றபடி இந்த துணி தான் யூஸ் பண்ணணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய நல்ல சுத்தமான எந்த துணி வேணாலும் யூஸ் பண்ணலாம். துணி யூஸ் பண்ணாமல் கூட இட்லி வேக வைக்க முடியும். நம்மளோட இட்லி தட்டோட அளவில் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டு இதோட சென்டர்லேயும் ஒரு சின்ன கட் போட்டு கொடுத்துட்டோம்னா இட்லி தட்டில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். புதிய துணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் இட்லி தட்டோட அளவை விட கொஞ்சம் கூடுதலாக கட் பண்ணி எடுத்தால் போதும். இது நம்ம தொழுகைக்கெல்லாம் மக்கனா தைக்க யூஸ் பண்ணக்கூடிய காட்டன் துணி தான். இப்போ இந்த துணி யூஸ் பண்ணியும் துணி யூஸ் பண்ணாமலும் நான் இந்த இட்லி வேக வச்சு காட்ட போகிறேன், பார்க்கலாம். இப்போ இந்த இட்லி தட்டை கழுவி எடுத்துட்டு இந்த துணியையும் தண்ணியில் நனைச்சி இந்த தட்டு மேலே போட்டு இந்த மாதிரி கையால் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதில் மாவை ஊற்ற வேண்டியது தான். முதல்ல இந்த கீழ்த்தட்டு இட்லியை ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கக்கூடிய இட்லி தட்டை வேக வச்சு எடுக்கலாம். பொதுவாக கீழ்த்தட்டு இட்லி சீக்கிரமாக வெந்துடும். எதுக்கு நம்ம ஃபஸ்ட் இந்த தட்டை வைக்கிறோன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய தட்டிலிருந்து தண்ணி வடிஞ்சு இந்த கீழ்த்தட்டு இட்லியில் பட்டு பிசு பிசுன்னு ஆகிடும். அப்படி ஆகாமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் இது போல் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கக்கூடிய தட்டை வச்சு மொத்தமாக வேக வச்சு எடுத்தால் போதும். இனி இந்த எல்லா இட்லியையும் பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த இட்லி ரெடி ஆகிடும். வெந்ததுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். பத்து நிமிஷம் கழித்து இந்த மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த இட்லி நல்லா சூப்பராக வெந்திருக்கும். இனி இந்த தட்டை அப்படியே இறக்கி கொஞ்சம் ஆற விடலாம். இனி இந்த துணி மேலே லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு கொஞ்சம் ஆறுனதும் இந்த இட்லி அப்படியே மெதுவாக எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? இனி இந்த இட்லி தட்டில் துணி போடாமல் ஒரு தட்டு இட்லி வேக வச்சு பார்க்கலாம். இட்லி வெந்ததும் எடுத்து இது மேலே லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு கொஞ்சம் ஆறுனதும் ஒரு ஸ்பூனால் எடுத்துட்டோம்னா ஈஸியாக வந்துடும். இட்லி தட்டில் துணி போட்டு வேக வைக்கும்போது இந்த இட்லி இன்னும் நல்ல புசு புசுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தட்டில் ஒட்டாமல் துணியிலிருந்து எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வரும். இப்போ துணி போடாமல் வேக வச்ச இந்த இட்லியும் நல்ல சாஃப்டாக தான் வந்திருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு ஹாட் பாக்ஸில் மாற்றிடலாம். அரிசியும் உளுந்தையும் தவிர வேறு எதுவுமே சேர்க்காம நம்ம வேக வச்ச இந்த இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்ப்போம். எப்படி பஞ்சு மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா? இதில் நாம் சாதமோ அவலோ வெந்தயமோ சமையல் சோடாவோ எதுவுமே சேர்க்கவே இல்லை. இருந்தாலும்
எப்படி ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குன்னு பாருங்க. இந்த இட்லி மாவு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துட்டா வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே போல ரெசிபிஸ் எல்லாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ரெசிபியில சந்திக்கலாம். தேங்க்யூ.